வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவர்லெட் டவேரா தாங்க. டவேரா குவாலிஸு. ஸோ இது ரெண்டும் தான் ஒரு காலத்தில் சரியான ஒரு போட்டியில் இருந்த வண்டியிலே ஃபஸ்ட்டு ஒரு வண்டி. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டவேரா எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. ஒரு தரமான கண்டிஷனில் இருக்குங்க. டவேரா இந்த கண்டிஷனில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு ஓன் போர்டு வண்டி, டீ போர்டில் சரண்டர் எதுவுமே கிடையாதுங்க. ஓன் போர்டு, பியூர் பக்கா ஓன் போர்டு வண்டி தான் உங்களுக்கு. ஸோ இந்த வண்டியோட டீடைல்ஸை பற்றினா வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 100K அடிக்க எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ண கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க ஃபேம் வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செவர்லெட் டவேரா 2012 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. எல்டி டாப் எண்ட் வேரியன்ட். இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லைவ்ல தான் இருக்குது. எஃப்சி 2027 வரைக்கும் இருக்குது. டீசல் வேரியன்ட். செவர்லெட் டவேரா ஓன் போர்டில் இந்த மாதிரி கண்டிஷனில் வண்டி எங்கேயுமே கிடைக்காதுங்க. நானே பார்த்துட்டேன். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் செவர்லெட் இந்த அளவுக்கு நீட்டாக இந்த வண்டி சூப்பராக இருக்குங்க. வாங்க வண்டியோட 4 ஓவரால் பாடி லுக்கு, அந்த 4 டயரோட கண்டிஷனை பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்துருவோம். வண்டி பார்த்தீங்கன்னா மழையில் நின்றுறதுனால டயர் மட்டும் கொஞ்சம் சேராக இருக்கும். இப்போ மழை பெய்யுது. உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கெல்லாம் திண்டுக்கல்ல சரியான மழை. இந்த பலினோ வீடியோ எடுத்திருக்கோம், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம ஏன் இவ்வளோ தெளிவாக காட்டுறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் தூரத்துலேருந்து தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களால இங்கே வந்து லைவாக விசிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணம் நம்ம தெளிவாக எடுத்து போடுறோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன். செவர்லெட் டவேரா 2012 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. எல்டிஇ டாப் எண்ட் வேரியன்ட்டு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குது. எஃப்சி 2027 வரைக்கும் இருக்குது. டீசல் வேரியன்ட். இப்போ வாங்க காரோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். காரோட இன்டீரியர் உள்ளே பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம். ஸோ ஸ்டேரிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேரிங்கு நம்ம ரைட் சைட்லேருந்து வந்துடுவோம். 4 விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ அண்ட் ஆட்டோமேட்டிக் சென்ட்ரல் லாக் பார்த்தீங்கன்னா இருக்குது. செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு MP3 டச் ஸ்க்ரீன் செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் சவுண்டு வேற மாதிரி இருக்குங்க. ஏசி இந்த வண்டியில் ஃபுல் ஒர்க்கிங். நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஏசியை போட்டு காட்டுறேன். இப்போ வண்டி லைவாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,47,921 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ லைவாக கிலோமீட்டர் ஓடி இருக்கு நீங்களே பாருங்கள். 1,47,921 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்கு, ஓடோமீட்டர். சரிங்களா? இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வண்டியோட ஏசியை செக் பண்ணிடுவோம். சரிங்களா? வண்டியோட ஏசி சவுண்டு பார்த்தீங்கன்னா கேளுங்க. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசிலாம் ஃபுல் ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது உங்களுக்கு. வண்டி ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துடுது. 5 கீரு ப்ளஸ் 1 ரிவர்ஸு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டரு. எல்டிஇ டாப் எண்ட் வேரியன்ட்டு. ஸோ வண்டியோட க்ளோ பாக்ஸ் பாருங்கள். கீழே ஒரு க்ளோ பாக்ஸ், மேலே ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்கும் இந்த வண்டியில். சரிங்களா? இப்போ வாங்க காரோட ரியர் போவோம். ரியரில் போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட்டர் இருக்காரு. ஏறி உட்காந்தாச்சுங்க. வண்டி சீட்டுலாம் பின்னாடி ஃபுல்லாக தள்ளியே இருக்குது. இருந்தாலும் லெக் ஸ்பேஸை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. டவேராவை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. முன்னாடி 2 பேர், பின்னாடி 3 பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். பாருங்கள், டோர் பேலாம் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோர் பேலாம் எந்த இடத்துலையும் குறைய சொல்லிட முடியாது. சீட் கவரோட லைவ் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. ஒரு பிளாக் கலரில் போட்டிருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது சீட் கவர். அந்த ஃப்ளோர் மேட் சொல்லலை. ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு நூடுல்ஸ் மேட்டு. இப்போ வாங்க வண்டியோட லாஸ்ட் சீட்டுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. வண்டியோட ரியர் சீட்டை பார்த்தீங்கன்னா பார்ப்போம். வண்டியோட ரியர் சீட்டை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க மேலே உங்களுக்கு ரூஃப் ஏசியும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. வண்டி ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங்கில் தாங்க இருக்குது. வரும்போது நம்ம போட்டு பார்த்துட்டு தான் வந்தோம். ஸ்பீக்கர் செட்டு, ஆடியோ செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் ரூமை பார்த்தீங்கன்னா பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். டவேரானா சும்மாவே கிடையாதுங்க. தரமான வண்டி, நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்க வண்டி. சீக்கிரமாக இந்த வீடியோ போட்டு ஒரு 2-3 நாள் இந்த வண்டி போயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஒரே தட்டு தான். வண்டியோட இன்ஜின் சவுண்டை அமைதியாக கேளுங்க. வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. இந்த வண்டியோட டீடைல்ஸை பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் நம்ம பார்ப்போம். ஃபேம், இந்த வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் ரூமு, இன்ஜின் சவுண்டு, பின்னாடி ரியர் சீட்டு, லாஸ்ட் சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துருப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேரியர் அண்ட் எக்ஸ்ட்ரா பம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட டீடைல்ஸ் ஒன் செகண்ட் திருப்பி சொல்கிறேன். 2012 மாடல் டவேரா, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. LTA டாப் அண்ட் வேரியன்ட், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. FC 2027 வரைக்கும், இன்னும் 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா FC கரண்ட்டில் தான் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டிங்க. ஸோ இந்த வண்டி எங்கே இருக்குது, இதோட ப்ரைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கார்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக இவங்களோட ஷோரூமுக்கு நீங்கள் வந்துக்கலாம். இல்லை அப்புறம் எனக்கு இந்த வண்டியில் இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் திண்டுக்கல் கார்ஸ்னு போட்டு இப்போ ஒரு நம்பர் ஷோ ஆகிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ள கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கிங்க. இந்த காரை பற்றி கண்டிப்பாக ஃபோன் அட்டன் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் அவர் கிளியர் பண்ணுவார். ஓகே ஃபேம், இந்த வண்டியோட பிரைஸ் அவங்க கடைசியாக எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டி தரமாக இருக்குங்க, சுத்தமாக இருக்குது வண்டி. இன்ஜின் சவுண்டு ஆகட்டும், வண்டியோட இன்டீரியர் ஆகட்டும், எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. 5,25,000 கேட்குறாங்க, ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க, மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. 1க்கு 2 மெக்கானிக் கூட கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? வண்டி டெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். ஓகேவா ஃபேம்? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100K அடிக்க எனக்கு கொஞ்சம் இருக்கு, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வண்டியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. டாடா, பை பாய்.